வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க போறேன்னா மாங்காடு கோவிலுக்கு. ஸோ அங்கே போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அந்த கோயிலுக்கு போயிட்டு. ஸோ நான் போகிறனால அப்படியே உங்களையும் டிஜிட்டலாக கூட்டிகிட்டு போகிறேன். அது என்னன்னா அம்மனுக்கு அங்கே இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க. அம்மனுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு பெருமாள் ஒரு மோதிரம் எடுத்துகிட்டு வருவார். அப்போ அம்மனுக்கு கல்யாணம் நின்று போயிடும். அம்மன் அந்த இடத்துல ஊசி முனையில தவம் இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த அந்த கோயிலுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி பெருமாள் கையில மோதிரத்தோட உட்கார்ந்த நிலையில இருப்பாரு. எல்லா இடத்துலையும் படுத்துட்டு இருப்பார்ல, அந்த இடத்துல மட்டும் உட்கார்ந்த நிலையில இருப்பாரு. பட் அந்த கோயில் முன்னாடி ரொம்ப ஃபேமஸ் எல்லாம் கிடையாது. ஸோ நாங்கள் அங்கே ஒரு 20 வருஷம் இருந்திருக்கோம். அதனால எனக்கு அந்த கோயிலை பற்றின விஷயம்லாம் தெரியும். நான் அந்த பெருமாள் கோயிலுக்கும் சேர்த்து தான் போகலான்னு இருக்கேன். கூட ஒரு ஆளையும் கூப்பிட்டு போகிறேன். என் ஃப்ரெண்டு காமிக்கிறேன். முடிஞ்சா இல்லை, அதை காமிச்சா ஆகணும். காமிக்கிறேன், போய் பார்க்கலாம். பாய். மாங்காடு கோயிலுக்கு வந்துட்டோம். மாங்காடு கோயிலோட லெஃப்ட் சைடு கோபுரம் இது. ஸோ வந்துட்டோம். என் கூட திரும்பிக்குது. மூஞ்ச காமிக்குது, ஆய் மட்டும் சொல்லுது. மாடும் ஜெசிலாவும் கமலியும் மாங்காடு கோயில். வாங்க. இதுதான் கோயிலோட மாடல். நம்ம உள்ளெல்லாம் போயிட்டு நம்ம வீடியோ எடுக்க முடியாதுல்ல, சும்மா அதனால ஜஸ்ட் இதை அப்படியே காமிக்கலாம் அப்படின்ட்டு. சரி ஓகே, நான் அப்படியே போய் அப்படி கோயிலுக்குள்ள போய் இது கோயிலோட குளம். இது நல்லாவே சுத்தமா வச்சிருக்காங்க. இறங்கி பார்க்கவா, சும்மா காலம் நினைக்கிறேன். இது கோயிலோட குளம். இது இந்த இடத்துல அன்னதானம் பண்றதுக்கு தயார் பண்றாங்க ஃபுட்டெல்லாம். இங்க தேவையில்லாத தண்ணி எல்லாமே நேரா போய் குளத்துல கலந்துருது. குளம் சுத்தமா இருக்கு. சரி வாங்க உள்ள போய் பார்க்கலாம். அன்னதானத்துக்கு எல்லாம் காயெல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியில மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இன்னைக்கு அன்னதானம் சாப்பிடணும்னு ஒரு சின்ன ஆசை. ட்ரை பண்ணுவேன். இல்ல முடிச்சு சாப்பிட்டு போலாம். இது எனக்கு ஒரு பெஸ்ட் ஐடியாவா தோணுது. இல்ல கோயில்ல நின்றுட்டு போறதுக்கு பதிலா எல்லாரும் உட்கார்ந்துட்டு வரிசையில போற மாதிரி ஐடியா கொடுத்துருக்காங்க. சரி, இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படின்றனால பெருசா ஒன்றும் கூட்டம் இல்லை. நான் கொஞ்சம் ஃப்ரீ டிக்கெட்ல அப்படி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதிலே உட்காந்துருக்கேன். ஃபர்ஸ்ட்லாம் ஒரு மாதிரி பரபரப்பா இருக்காது, ரொம்ப டம்மியா இருக்கும். ஆனா மனசுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நான் 20 வருஷம் கழிச்சு உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்க்க போறேன். அதோட வாசம்லாம் நல்லா இருக்கும். அங்க இருக்கிற அந்த பூஜை பொருள், மாடு, அது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அது சரி, நான் இப்போ போய் அது எப்படி இருக்குன்னு நானே பார்க்க போறேன். தெரியல. ஸோ உள்ள பெருமாளை காமிக்கல. இந்த வெளியில உள்ள பெருமாளையாவது உங்களுக்கு காமிச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி வந்ததுல கொஞ்சம் மாறி இருக்கு. பட் நான் சொன்ன மாதிரி அந்த வாசம்லாம் அப்படியே தான் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில் இது. வாங்க கோசால பார்க்கலாம். இது கனகவல்லி தாயார் சந்நிதி. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிடையவே கிடையாது, இப்போ வச்சிருக்காங்க. இவ்வளோ அமைதியா இருக்கு பாருங்க இந்த இடம். அப்படியே சில்லுன்னு அமைதியா அப்படியே இங்க அப்படியே மெய் மறந்து போயிடும். அவ்வளோ நல்லா இருக்கும். அவ்வளோ
கோயில் இருக்க சொல்ல கூட நான் இருந்துருவேன். எவ்வளவு மாடு இல்ல, நாட்டமே இல்ல. ஆனா இதே நம்ம தெருவில் உள்ள மாடெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஸ்மெல் வரும். குச்சி குச்சி இங்க ஒரு பாரு. உன் பேர் என்ன? உனக்கு யாராவது பேர் வச்சாங்களா? வாங்கி புதுசா விட்டுருக்காங்க போல, அதுல தோடு போட்டிருக்கான். இங்க பாருங்க ரொம்ப கியூட்டா இருக்கான். இவன் பாரு செம்ம கியூட்டு பாரு. இந்த ஒருத்தன் பாரு குட்டி. இவன் பாரு நிறைய போட்டு வச்சிருக்காங்க. கேர்ளா பாயா? கேர்ள். கொண்ட பூரா பூ. நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இவ்வளவு மாடு கிடையாது, பட் இப்ப நல்லா பராமரிக்கிறாங்க. ஃபேன் எல்லாம் போட்டிருக்காங்க, மாட்டுக்கெல்லாம் ஃபேன் எல்லாம் போட்டிருக்காங்க. ரொம்பவே நல்லா மெயின்டைன் பண்றாங்க. நீ முட்டுவேன்னு நினைக்கிறேன், உனக்கு குட்டி கொம்பு இருக்குல்ல, முட்டுவ, உன்னை நம்ப முடியாது. உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? நான் இனிமே உனக்கு அடிக்கடி வரேன், உங்களுக்குலாம் நான் ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன், சரியா? இப்போதான் எனக்கு மறுபடியும் இங்கெல்லாம் வரணும்னு தோணுது. நான் வந்து இனிமே உங்களுக்கு நான் அடிக்கடி வரேன். ம், பாய். பாய் சொல்லுங்க, பாய் சொல்லுங்க. வாயில குத்துட்டு பாய் சொல்லுங்க. ஆன்ட்டிக்கு பாய் சொல்லுங்க, ஆன்ட்டிக்கு பாய் சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அங்கேயும் நிறைய பேர் இருக்காங்க, இப்போ நிறைய மாடு ஆயிடுச்சு. எவ்வளோ அமைதிங்களா? எலுமிச்சம்பழம் சுடுறீங்களா? எலுமிச்சம்பழம் சுடுற ஆளை பாருங்க, அப்படியே எடுத்துக்கோ வீடியோ. பெருமாள் சுத்தம் எடுத்துக்கலாம், சிவன் சுத்தம் எடுக்கக்கூடாது. நல்லா இருக்குல்ல எலுமிச்சம்பழம். லெமன் வந்ததுக்கு சாமி செம்ம லெமன். டைம்ல வந்தா நல்லா எடுக்கலாம். வாங்க வாங்க வாங்க. அப்புறம் இனிமேட்டு எங்க போறோம்னு தெரியல. இன்னும் ஒரு கோயில் உங்களுக்கு காமிக்கணும் ஆக்சுவலா, ஒரு சிவன் கோயில். பட் போக முடியுதா என்னன்னு தெரியல, எனக்கு கால் சுடுது. பட் நான் வந்து கொஞ்சம் பாட் இங்க வந்து குயவர் குயவர் தெருன்னு ஒன்று இருக்கு. அதுல வந்து இப்போ 2 3 பேர் தான் வந்து விற்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரும்போதெல்லாம் வந்து கொஞ்சம் பானையெல்லாம் செய்வாங்க. இந்த அக்கின்னு சொல்லிட்டு உடம்புல வந்துடும் அவங்களுக்குலாம், அந்த வரைஞ்சி விடுவாங்க, ஐ மீன் அந்த பெயிண்ட் அடிச்சு விடுவாங்க அந்த செம்மண்ணில். ஸோ அதெல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு, எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். பட் அந்த ஃபீலிங் எதுவுமே இன்னும் எனக்கு குறையவே இல்லை, இன்னும் கொஞ்சம் அதிகமாகிட்டே தான் இருக்குது. இனிமேல் இது மாதிரி நிறைய பார்க்கணுன்ற எண்ணம் வந்துச்சு. மேபி எனக்கு வயசாயிடுச்சோ, நிறைய கோயில்களெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நமக்கு பிடிச்ச இந்த மண் பாண்ட கடைக்கு வந்திருக்கோம். இது ரொம்ப பழமையான வீடுங்க. இதோட பில்லர்லாம் பாருங்களேன், பில்லர்லாம் செமையா இல்லை? பில்லர் இதெல்லாம் எனக்கு என்ன புது சட்டியை விட இந்த பழைய சட்டிங்கெல்லாம் அவ்வளோ பிடிச்சிருக்கு. அவ்வளோ அப்படி க்யூட் 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 க்யூட்டாக இருக்குது எல்லாமே.
ஒரு ஒரு வித்தியாசமான மாடல். ஆனா நான் இங்க ஆசைப்படுறேன்னு தெரிஞ்சவொடனே இவர் கொஞ்சம் விலையை ஏத்துறாரு. செமையா இருக்கு பாருங்க. இது பாருங்க, இந்த சட்டி ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அப்புறம் இது பாருங்க, குட்டி பானை, ரொம்ப குட்டி இடிகள். அப்புறம் வந்து கொத்து சட்டி மாதிரி இருக்கு இது. வேற நிறைய இருக்கு, நிறைய உண்டியல்ஸ் இருக்கு. இடிகல்லே ரொம்ப பெருசு இருக்கு, இடிகல்லே ரொம்ப பெருசு. அப்புறம் நிறைய இருக்குங்க, எனக்கு எல்லாம் காமிக்கிறதுன்னு தெரியல, எனக்கு பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பாருங்க, குட்டி துளசி மாடம். அப்புறம் வந்து இந்த விளக்கு இருக்கும்ல, உள்ளுக்குள்ள ஒரு விளக்கு, அது இருக்கு. நிறைய ஜாடிஸ், குட்டி குட்டி பானை, அடுப்பு, ஆப்பச்சட்டி, தண்ணி பானை, டேப் வச்சுக்கலாம் இதுல. இந்த மாதிரி நிறைய இருக்கு. அந்த ஃப்ரண்ட்ல உள்ளதே அப்படியே ஒரு ரவுண்ட் எடுத்துருங்க. ஸோ கோயிலுக்கெல்லாம் போயாச்சு, சாமியெல்லாம் திவ்யமாக கும்பிட்டாச்சு. நம்ம வந்தது வந்து இந்த பானையெல்லாம் வாங்குறதுக்கு, அதையும் வாங்கியாச்சு. இதோ இதுக்கும் பானை வாங்கி கொடுத்தாச்சு. இதுக்கு இப்போ சாப்பாடு வேற போட போகிறேன், வீட்டில் கொண்டு போச்சு. புளி சாதம் சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த பிளாக் இதோட முடிச்சுக்கிறோம். பாய், தேங்க்யூ.